Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான கிரேவி நான்வெஜ் சுவையில எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம முள்ளங்கி வச்சு பண்ண போறோம். இது முள்ளங்கில தான் செஞ்சிருக்கோனே தெரியாத அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நான் ஒரு 2 முள்ளங்கி எடுத்துர்க்கேன். தோல் சீவிட்டு கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆயில்ல போட்டு நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுட்டு நீங்கள் போடும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா முள்ளங்கியும் சேர்த்துட்டு ஒரு அரை பதத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி ஆயிலில் வதக்கிட்டு நம்ம முள்ளங்கி ரெடி பண்ணும்போது முள்ளங்கி வாடை சுத்தமாகவே தெரியாது. நம்ம முள்ளங்கியில் தான் செஞ்சுருக்கோனே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 3 பீஸ் கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு அரை பதத்துக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கின வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சில்லு அளவுக்கு தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு இது நல்லா திக்கான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டயத்தில் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட மசாலா சேர்த்துக்கிற போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா சுருளை வதங்கிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிருங்க. நம்ம சேர்த்து இந்த தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பச்சை வாடை மசாலாவோட பச்சை வாடை அதிக அளவுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ நல்லா சுருண்டுருச்சு. இந்த டயத்தில் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருங்க. இது கூட அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கிற போகிறோம். இந்த விழுதை தான் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே போல் நல்லா திக்காகவும் இருக்கும். வதக்கி வச்ச முள்ளங்கி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி வாடையும் அதிக அளவுக்கு தெரியாது. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வந்துடும். இந்த டயத்தில் இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சுருளை வதக்கிடுங்க. நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.